இன்னைக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் போய்விட்ட ஆத்திரத்தில் இன்னைக்கு மரிய வில்சன் சொல்வதை கூட கொச்சப்படுத்துவாங்க. இந்த வெள்ளை அறிக்கை வருகிற பொழுது இது மட்டும் இல்லை, நிறைய விவரங்கள் வர இருக்கிறது. அதாவது திமுக தரப்புல இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நிரூபிக்க முடியுமா, நாங்கள் ஊழல் செஞ்சோம், நாங்கள் லஞ்சம் வாங்கினோன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்களே. அவனுக்கும் அவளுக்கும் கள்ள உறவு இருக்கிறது, நிரூபிக்க முடியுமான்னு கேட்டார். அது எப்படி நிரூபிக்க முடியும்? அறைக்குள்ள நடக்குது, அதை எப்படி நிரூபிக்கிறது? அது மாதிரி தான் இது. நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், என்ன சொல்ற, பொதுப்பணத்தில் ஒருவன் கை வைக்கிறான்னா பெற்ற மகளை புணர்வதற்கு சமம்னார் நபிகள் நாயகம். அதைத்தான் இவங்க செய்யலாம். ஆனா ஸ்டாலினுடைய சட்டை இப்படி காலரு கொலம்பஸ் மாதிரி எழுந்து நிக்குது, இந்த கையில இப்படி பட்டை போட்டு வச்சிருக்கீங்களே, அது ஏன் சார்? ஒரு ஆளுக்கு உடையும் உணவும் அவங்க உரிமை சார். அதுல போய் வாசு பார்த்து எங்க தலைவர் போடுறாருன்னு சொல்லி நீ அழுக்காக்கு நினைக்கிறியே. அவர் கோட்டு போட்டா உனக்கு என்னாச்சு? அவர் கோட்டு போட்டா ஓம் கோவணம் கிழிஞ்சிருந்தா? பக்கத்துல தான் இருக்கு ராஜீவ்காந்தி ஜிஹெச், கிட்ட தான் இருக்கு ஸ்டான்லி. இங்க பார்த்தா கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், இங்க பார்த்தா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல். இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைதானா? இன்னைக்கு போய் பாருங்க, அங்க பேஷண்ட் அதிகம் இருக்க மாட்டாங்க. ஏன் ஸ்டாலின் கையில் எடுக்கல? கோழை, முதுகெலும் இல்லாத ஸ்டாலின் அவர்கள். ஆமா. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரைச் செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். ரொம்ப வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம் சார், நீங்கள் நலமா? நலம். ஓகே சார். தமிழக பட்ஜெட் அடுத்த வாரம் தாக்கல் செய்ய போகிறீங்க. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த பட்ஜெட்டு தாவேக்காவுடைய முதல் முறையான பட்ஜெட். இதில் பல நலத்திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் பேசியது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களையும் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் அவங்க பெற்ற பணத்தையும் ஒரு வெள்ளை அறிக்கையாக நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது கரை காணாத ஊழல் கடந்த ஆட்சியில். நிதியமைச்சர் என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர் மரிய வில்சன் சொன்னது 1000 லட்சம் வரும் அந்த வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு காலையில் என்ற ஒரு கல்வியாளர் பேசுகிறார், கடமலை குண்டில் இருந்து பேசுகிறார். அவருக்கு வண்டரைன்னு சொல்லி தேக்கடிக்கு பக்கத்தில் அவருக்கு ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு. அவர் கடமலை குண்டிலேருந்து அந்த வண்டரை போகிற வழியில் இந்த மணல், ஜல்லி, கனிம வளப் பொருட்கள் கடத்துகிற லாரி 30 லாரி அவர் போகிற வழியில் வரும். இதை தாண்டித்தான் வண்டரைக்கு போகணும். நான் சொன்னேன்னு தலைவர்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் இப்போ. ஏன்னா தலைவர் ஆட்சிக்கு வந்தது பிறகு அதை நிப்பாட்டிட்டாரு, அந்த கனிம வள கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு ஒரு கல்வியாளர், ஒரு தாளாளர் என்கிட்ட இன்னைக்கு காலையில் சொன்னார். நிதியமைச்சர் மரிய வில்சன் சொன்னது உண்மை. இந்த ரினிவல், பள்ளிகளுக்கு ரினிவல் என்பதிலேயே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார். இதை வாங்கி கொடுத்த அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பு துணை தலைவர் நண்பர் அரசகுமார் அந்த வேலையை தான் அவர் பார்த்திருக்கிறார். தனி ஆஃபீஸ் போட்டு பார்த்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒருவர் சிறைச்சாலையில் இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஏன்னா சிறையில் சித்திரவதைகளை, வரிகளை அனுபவித்தவன். தமிழ்நாட்டில் இருக்கிற 8 மத்திய சிறைச்சாலைகளில் 7 சிறைச்சாலைகளில் வாசம் செய்தவன் நான். சிறைக்குள்ளேயே தாக்கப்பட்டவன் நான். அட்டாக் பண்ணினால தாக்கப்பட்டு அதற்கு பிறகு ஆட்கொணர்வு மனு மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு இன்னைக்கு நான் உயிரோட உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறேன்னு சொன்னால் இது நீதியரசர் இப்ராஹிம் கலிஃபுல்லா போட்ட பிச்சை எனக்கு.
அஜ்மல் கான் என்கிற தேர்ந்த வழக்கறிஞர் எனக்காக வாதாடினார். அப்போ இப்ராஹிம் கலிஃபுல்லா வித்தின் 1 hour 1 மணி நேரத்துக்குள்ள சூப்பரண்டுங்க ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கு வரணும்னார். 1 மணி நேரத்தில் ஜெயில் சூப்பரண்ட் வந்தார். அவர் ஜுடிஷியல் கஸ்டடி, நாட் போலீஸ் கஸ்டடி. நீங்கள் அவரை எப்படி அடிக்கலான்னு கேட்டார். இல்லை ஒன்றும் அடிக்கலைன்னார். அப்படின்னா அடிக்க மாட்டேன்னு எழுதி கொடு, இனிமேல் அடிக்க மாட்டேன்னு எழுதி கொடுன்னாரு. அது முடியாதுன்னார். ஏன் முடியாதுன்னு கேட்டால, என்னுடைய மேல் அதிகாரி சுப்ரீம் ஆஃபீஸர் சொன்னால் தான் எழுத முடியும். அப்போ உங்கள் சுப்ரீம் ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் அவருக்கு சுப்ரீம் ஆஃபீஸரை சொல்லுவார், பிறகு அமைச்சரை சொல்வார், பிறகு முதலமைச்சர். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. இம்மிடியட்லி டிரான்ஸ்ஃபர் டு நாஞ்சில் சம்பத், மதுரை சென்ட்ரல் பிரிசன் டு திருச்சி சென்ட்ரல் பிரிசன்னு இரவோடு இரவாக நான் மதுரை சிறைச்சாலையிலிருந்து திருச்சி சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டேன். கேட்டிங்களா? இப்படி தான் இவங்க ஆட்சியை நடத்தினாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் போய்விட்ட ஆத்திரத்தில் இன்னைக்கு மரிய வில்சன் சொல்வதை கூட கொச்சப்படுத்துவாங்க. இந்த வெள்ளை அறிக்கை வருகிற பொழுது இது மட்டும் இல்லை, நிறைய விவரங்கள் வர இருக்கிறது. அதாவது இந்த ஊழல் தொடர்பான விவகாரம் வரும். ஆமாம். ஓகே. கஜானாவுக்கு வர வேண்டிய காசு எங்க போச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்ல போறாரு. வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் ஓடி ஓடி புல்லுக்கும் வாங்கே பொசிந்தால் குற்றம் இல்லை. ஆனால் வயலுக்கு இறைத்த நீர் வயலுக்கே வராமல் யார் வீட்டு வாசலுக்கோ போனது. ஆமா, அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஆமா ஆமா. அதான் உங்க தலைவர் கூட கடந்த முறை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் தலைதெறிக்க ஓடி போயிட்டாங்க, ஓடுன்னு ஓடிட்டாங்க அப்படின்னு. இப்பவும் அந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி தானே உங்க திரு மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்ய போறாரு. ஆமாம், இப்படித்தான் கேட்பாங்க. காசு கேட்கறது தனக்குன்னு கேட்க மாட்டாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்பாங்க. இது ஒரு நவீனமான ஊழல். ஊழலை நவீனப்படுத்தினதுல அண்ணன் ஸ்டாலின் திராவிட மாடல் அரசுக்கு பெரிய பங்கு இருக்கு. காசு கொடுக்காம நடக்காது. ஒரு அறநிலையத்துறையில் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி, எனக்கு ஒரு வேலை அறநிலையத்துறைக்கு 4-5 கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரியில் வேலை வேணும்னு கேட்டால நான் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை போய் பார்த்து, என் பேரை சொல்லாத, தரமாட்டார், நீயே கேட்டு ஒன்று சொன்ன பிறகு உடனடியாக 35 லட்சம் ரூபா எடுத்துட்டு வந்தார். யாரு? அறநிலையத்துறை அமைச்சர் இப்போ இருக்கிறவரோ இல்லை? நான் பெரிதும் மதிக்கிற சேகர்பாபு 35 லட்சம் கேட்டார் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு. ஆமாம், இப்படித்தான் வாங்கினாங்க. அதில் உயர்கல்வித்துறையில் போதையிலேயே புரண்டிருப்பான பொன்முடி அடிச்சு குவிச்ச கொள்ளைக்கு கணக்கு இல்லை. அப்படி அந்த பேராசிரியர்கள் நியமனத்தில் ஒரு 70 லட்சம் வரைக்கும் போயிட்டான். அது மாதிரி அந்த அவன் போதையில் புரண்டு ஒன்றுக்கு முன்னுக்கு பின் மரணா பேசி அமைச்சரவையில் வச்சிருக்க முடியாத நிலைமைக்கு ஆளாகி துணை பொதுச் செயலாளராக இருப்பதற்கும் தகுதியற்றவனாகி இந்த நாட்டில் ஒரு பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஏழை பெண்ணை பற்றி ஓசியில் தானே போகிறேன்னு கேட்டானே, அவனை தூக்கிட்டு இன்னொரு தினம் போட்டாங்க. அவன் வந்த பிறகு இதுதான் நடந்துச்சு. உயர்கல்வித்துறை. ஆமாம், உயர்கல்வித்துறையை பாழாக்கிட்டாங்க. உயர்கல்வித்துறைங்கிறது உயர் ஊழல் துறை மாதிரி, உயர் ஊழல் துறை மாதிரி மாறிடுச்சு. இத்தனைக்கும் 12 சென்னை பல்கலைக்கழகம், டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார், மால்கம் ஆதிசேஷையா போன்ற பெருமக்கள், டாக்டர் பொற்கோ போன்றவர்கள் அலங்கரித்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் கிடையாது. 12 பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் கிடையாது. 90 கலை அறிவியல் அரசு கல்லூரிகளுக்கு முதல்வர் கிடையாது. இப்படித்தான் ஆட்சி நடத்துறாங்க. ஓகே. அதாவது திமுக தரப்புல இருந்து நீங்க ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், நிரூபிக்க முடியுமா, நாங்கள் ஊழல் செஞ்சோம், நாங்கள் லஞ்சம் வாங்கினோன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்களே. அவனுக்கும் அவளுக்கும் கள்ள உறவு இருக்கிறது, நிரூபிக்க முடியுமான்னு கேட்டால் அது எப்படி நிரூபிக்க முடியும்? அறைக்குள்ள நடக்குது, அதை எப்படி நிரூபிக்கிறது? அது மாதிரி தான் இது. நான் கேட்குறேன், ஒப்பந்தக்காரர்கள்ட்ட நீங்கள் ரூபா வாங்கலையா? 40% வரைக்கும் வாங்கினாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு சாலை போடுகிறார்கள் என்றால் 4,000 கோடி ரூபாய் இவங்களுக்கு கப்பம் கட்டணும். அதான் பார்ட்டி ஃபண்டு. அதான் பார்ட்டி ஃபண்டு.
இப்போ அதை நீங்கள் முற்றும் ஒழிச்சிட்டோம். ஒப்பந்தக்காரர்கள் கூட்டத்தையே கூட்டிட்டோமே. பார்ட்டி ஃபண்டே எங்களுக்கு தேவையில்லை, சாலை தரமுள்ளதாக இருக்கணும், இல்லைன்னா ஒப்பந்தத்தை ரத்து செய்வேன்னு பேசுறாரு யாதவ் அர்ஜுனா. இது பொதுமக்களை ஃபீல் பண்றாங்க. தாசில்தார் அலுவலகங்கள்ல ஊழல் இருக்கும் எல்லாத்துக்கும். தாசில்தார் அலுவலகங்கள்ல ரெய்டு போனதற்கு பிறகு தாசில்தார் அலுவலகம்லாம் சுத்தமாயிட்டு. இதை டாஸ்மார்க் ஊழல் தொடர்பாக நேற்று வந்து ஒரு 7 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே. ஆமாம், நடந்திருக்கு. எஃப்ஐஆர் போட்டாச்சு, தொடர்ந்து சட்டபூர்வமான நடவடிக்கைகள் தொடரும். ஆனால் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிடும்போது சொல்கிறாரு, மடியில் கணம் இல்லை, அதனால் எங்களுக்கு வழியில் பயம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டாரு. அந்த உயர் நீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. ஏற்கனவே வேலை வாங்கி தரேன்னு சொல்லக்கூடிய வழக்கே நிலுவையில் இருக்கு. இதற்கிடையில் அவரை இந்த நாட்டில் ப்ரமோட் பண்ணுறாங்க. நண்பர் செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு சாட்டியதே அண்ணன் ஸ்டாலின் தான். கரூரில் பேசும்போது அவரை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். இணைத்துக் கொள்வது மட்டுமல்ல, கோவை மாவட்டத்திற்கு அவரை பொறுப்பாளராக போடுகிறார். மிகுந்த கவலை என்னன்னா, காரோட்டி கண்ணப்பன்னு பேர். திமுக தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு ஓட்டு போட்டவருக்கு பேர் மு கண்ணப்பன். அரசியல் அதிகாரத்திற்கே வரக்கூடாது, லட்சிய பாதையில் இயக்கத்தை கொண்டு போகணும்னு சொன்னவர் கண்ணப்பன். அந்த கண்ணப்பன் 1975 எமர்ஜென்சி வந்த பொழுது அரசு ஊழியராக இருந்த காரோட்டி டிரைவர் காரை விட்டுட்டு போயிட்டார். கலைஞருக்கு கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் கிடைக்கல. உங்க அமைச்சரவையில் அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பதை விட உங்க காருக்கு டிரைவராக இருப்பதில் பெருமைப்படுகிறேன்னு கார் ஓட்டினவர் கண்ணப்பன். இத்தனைக்கும் பொள்ளாச்சி மகாலிங்கம் என்கிற பெரிய நில திமிங்கலம் அவரை எதிர்த்து கொங்கு சீமையில் அரசியல் செய்தவர். கலைஞருக்கு கார் ஓட்டிய காரணத்தினால கைது செய்யப்பட்டார். காரோட்டி கண்ணப்பன் பேரு. அந்த காரோட்டி கண்ணப்பன் செந்தில் பாலாஜிக்கு வாசல்ல போய் நிக்கணும். என்ன நிலைமை அங்க இது? 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுகவை அண்ணன் வைகோ தொடங்கிய பொழுது கண்ணப்பன், ஆர்டி மாரியப்பன் என்று, தொண்டாமுத்தூர் மாணிக்க வாசகம் என்று எல்லாரும் ஒட்டு சேர்ந்து மதிமுகவுக்கு வந்துட்டாங்க. அப்பொழுது பெரிய இக்கட்டு கோவை மாவட்டத்தில். திமுக நடத்த முடியாத நிலைமைக்கு நெருக்கடிக்கு ஆளான பொழுது அன்றைக்கு அந்த கட்சியை காப்பாற்றி சொந்த செலவில் கட்சியை நடத்தி கட்சியை நிலைநிறுத்தியவருக்கு பேர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி. அவருக்கு வாசல்ல போய் நிக்கணுங்க. அப்படி என்ன முக்கியத்துவம்? இந்த ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நேரம் வரும், சொல்லணும். ஏன்னா கட்சி தொண்டனை கேட்கிறான், அவன் சார்பில் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, தொண்டனுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. ஆமா, ஏன் வந்து இந்த மாதிரி அவருக்கு இப்ப என்னாச்சு, 8 மாவட்டத்துக்கு அவன் பொறுப்பாளர். தேர்தல்ல 8 மாவட்டத்துக்கு. கரூர் தொகுதியிலேயே 6000 ரூபாயும் 1/2 கிராம் தங்கமும் கொடுத்தாங்க. ஜெயிக்க முடிஞ்சா? ஜெயிக்க முடியல. நீ ஜெயிச்சது இது கொடுத்துதான் ஜெயிச்ச. அதனால ஒரு பொதுவாழ்வு என்பது இதுதானா? ஒரு பொது வாழ்க்கை என்பது இதுதானா? கோடிக்கால் பூதமடா என்று பாடிப்பிரிவு பூதப்பாண்டி ஜீவானந்தன் தான் நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலியிலிருந்து ட்ரெயினில் புறப்படுறார். தோழர்கள் உண்டியல் குலுக்கி கொடுத்த காசை துணியில கட்டி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, வச்சிருக்காரு மடியில. பசியும் களைப்பு வருகிறது. அந்த காசு எடுத்து ஒரு தேநீர் வாங்கி குடிக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே பசியோட வந்து இறங்கினாரு. தான் கையில தான் காசு இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானேன்னு கேட்கிறான் தோழன், கம்யூனிஸ்ட் தோழன். அது பொது பணத்துல கை வைக்க கூடாதுன்னார். அப்படிலாம் வாழ்ந்தவங்க, அப்படியெல்லாம் வாழ்ந்த நாடு இது. நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், என்ன சொல்ற, பொது பணத்தில் ஒருத்தன் கை வைக்கிறான்னா
பெற்ற மகளை புணர்வதற்கு சமம்னார் நபிகள் நாயகம். அதைத்தான் இவங்க செய்தாங்க. இப்போ பொதுப்பணத்தில் தானே கையே வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசு நிர்வாகம் வந்து மாறி போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த லஞ்சம் ஊழல் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். இது தொடர்பாக நீங்கள் குறிப்பிடும்போது கூட சொன்னீங்க, தாசில்தார் அலுவலகத்தில் கூட இப்போ வந்து யாரும் காசு வாங்குறதுல வேலை ஜரூராக நடக்குன்னு. ஆனால் அரசு ஊழியர்கள் சில நாட்களுக்கு முன்பு பேசிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எங்களை வந்து ஜிபேலையும் வாங்கக்கூடாதுங்கிறீங்க, பாக்கெட்லேயும் காசு வைக்கக்கூடாதுங்கிறீங்க. அப்போ எங்கள் என்ன தான் பண்ணுவோம், எங்கள் உயரதிகாரிகள் வந்து ஒரு வேலை சொல்லும்போது நாங்கள் அந்த காசுக்கு நாங்கள் எங்கே போவோம், எங்களை வந்து இந்த அரசு வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு தூண்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிஇஓ இருக்கார்ல, மாவட்ட கல்வி அலுவலர், அவர் ஒரு ஸ்கூலுக்கு விசிட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கிடுங்க. அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாவார்கள். அதுக்கு கொஞ்சம் போல செலவு. இது வழக்கமாக நடக்கிறது. ஆமாம். ஹெச்எம் கொடுப்பாரா, இல்லைன்னா ஆசிரியர்கள் அது ஒரு 4 பேர்கிட்ட வாங்கி ஒரு அவருக்கு ஒரு மாலை, ஒரு பொன்னாடை எல்லாம் போட்டு அந்த விசிட்டு முடிய வரைக்கும் அவரை குளிர வைக்கணும். யாரை? சிஇஓயை. அந்த வேலைக்கு கொஞ்சம் செலவாகும். நான் சொல்ல தவிர்த்துருங்க. அதுதான் முதலமைச்சர் தான் சொல்றாரு, அப்படி செய்யாதீங்க, நீங்க தவிர்த்துருங்க, யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. நான் முதலமைச்சர் கேட்டா சொல்லுவேன். ஒரு கலெக்டர் ஒரு இடத்துக்கு விசிட்டுக்கு போறாருன்னா அங்க ஒரு வரவேற்பு இல்லை, அவரை ஏன் குளிர வைக்கணும்னு தான் என்னுடைய கேள்வி. அதான் அந்த முறையை மாற்றுங்கிறேன். மாற்றுவோம். நானே முதலமைச்சர்கிட்ட சந்திச்சா நான் பேசுவேன், இது செய்யுங்க முதல்ல. யாரு முதலமைச்சரே ரொம்ப அமைதியா போயிட்டு அமைதியா தானே. ஆமா, வராரு. முன்னாடி எல்லாம் முதலமைச்சர் வராருன்னா முன்கூட்டியே தகவல். ஆமா, 200 ரூபாய் கொடுக்கணும், முன்கூட்டியே தகவல். 200 ரூபாய் 2 சாலையில் இருமருங்க நிக்கணும், கொடி வச்சுட்டு நிப்பான். இப்ப அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மெட்ரோ ட்ரெயின்ல அவரே ஏறுறாரு, அவரே டிக்கெட் போட்டு ஏறி உட்கார்ந்துருக்காரு. பொதுமக்கள் எல்லாம் அவரை பாக்குறாங்க. பார்க்க முடியாத தலைவர்னு சொல்லி ஒரு அவதூறு வேற பரப்பிட்டு இருக்காங்க. அவரு தான் டெய்லி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, மக்களோட தான் இருக்காரு அவரு. நீங்க முதலமைச்சர் குறித்து சொன்னதுனால நான் ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. அதாவது முதலமைச்சர் போட்டிருக்க கோட்டு கூட இது வாஸ்து பார்த்து தான் இன்னைக்கு முறை சொல்லில் எழுதியிருக்காங்க சார். உடையும் உணவும் ஒருவனுடைய உரிமை. கேட்டீங்களா? இதுல யாரும் அத்துமீறதுக்கு அதிகாரம் கிடையாது. இதை பிஜேபி செய்ததுனால தான் பிஜேபி இன்னைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. என் வயசுக்கு இந்த ட்ரெஸ் நான் போடக்கூடாது. இந்த ட்ரெஸ் நான் இது விரும்புறதும் இல்லை. நான் அமெரிக்க பயணம் போகிற பொழுது 23 மணி நேரம் விமானத்தில் இருக்கணும். அந்த விமானத்தில் குளிரூட்டப்பட்ட விமானத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய உடல் தாங்கிக் கொள்ளுங்கிற கவலையில வாங்கி போட்டது. இது என்னுடைய பாதுகாப்புக்காக நான் போட்ட ட்ரெஸ். இந்த உடை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி எங்கள் முதலமைச்சர் அவருடைய உடையை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவருக்கு அது வசதியாகவும் இருக்கு, அழகாகவும் இருக்கு. இது மாதிரி வேற முதலமைச்சர் நான் கேட்கிறேன், அண்ணன் ஸ்டாலினுடைய சட்டை இப்படி காலரு கொலம்பஸ் மாதிரி எழுந்து நிக்குது, இந்த கையில இப்படி பட்டை போட்டு வச்சிருக்கீங்களே, அது ஏன் சார்? ஒரு ஆளுக்கு உடையும் உணவும் அவங்க உரிமை சார். அதுல போய் வாஸ்து பார்த்து எங்க தலைவர் போடுறாருன்னு சொல்லி நீ அழுக்காக்கு நினைக்கிறியே. அவர் கோட்டு போட்டா உனக்கு என்னாச்சு? அவர் கோட்டு போட்டா ஓம் கோவணம் கிழிஞ்சிருதா? இது என்ன மலிவான பிரச்சாரம் இது? வாஸ்து பார்த்து பண்றோம்னு கோட்டு போட்டது மட்டும் இல்ல, கோட்டையை மாத்துறதே இப்போ வந்து வாஸ்து பார்த்து தான் மாத்துறாருன்னு சொல்றாங்களா? அதாவது முன்னாள் முதலமைச்சர்களாக அலங்கரித்த அந்த அறையை விட்டு இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடியில வாஸ்து பார்த்து மேல டாப்ல போய் இருக்கிறாரு. ரொம்ப வசதி அது. ஏன்னா இங்க முதலமைச்சர் இருப்பாரு, எல்லா அமைச்சர்களுக்கான அறையும் அங்கதான் இருக்கும். முதலமைச்சரை ஒரு வெளிநாட்டு தூதுவர் நேற்றுக்கு ஒரு தூதுவரை சந்திச்சிருக்காரு. ஆமா, அங்கன்னா ஈஸி. இது ஒரு நெருக்கடி. முதல்லயே இந்த தலைமைச் செயலகத்தை மாற்றணும்னு ஒரு திட்டம் இருந்து எல்லாருமே பார்த்தாங்க. ஜெயலலிதா அதுல ராணிமேரி கல்லூரியில வைக்கலான்னு சொல்லி முடிவெடுத்து அது அண்ணன் ஸ்டாலின் போராடி அது போச்சு. அதுக்கு பிறகு கலைஞர் கட்டினார். டாக்டர் மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் திறந்து வச்சாங்க, வாஸ்து பார்த்து திறந்து வச்சாங்க. இப்போ வந்து சிறப்பு மருத்துவமனையா மாறிடுச்சு. சிறப்பு மருத்துவமனையா மாற்றி இருக்க கூடாது. ஏன்னா தலைமைச் செயலகத்துக்காக கட்டினது அது. எல்லா துறையும் அங்க வந்துடும். இப்ப நீங்க எழிலகத்துல கொஞ்சம் துறை இருக்கும். அங்க சைதாப்பேட்டையில பனகல் மாளிகையில கொஞ்சம் துறை இருக்கும்.
இது எல்லாம் ஒரே துறையில் வந்துடும்னு கலைஞர் அழகாக கட்டினது. ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார்ல, நாஞ்சில் சம்பத்து கேட்குறேன், ஏன் அது தலைமைச் செயலர் ஒன்றால் மாற்ற முடியலை? ஏன்னா ஹாஸ்பிட்டலாக மாற்றி எல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தாச்சு. நான் கேட்குறேன், பக்கத்தில் தான் இருக்குது ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல், பக்கத்தில் தான் இருக்குது ராஜீவ்காந்தி ஜிஹெச், கிட்ட தான் இருக்குது ஸ்டான்லி, இங்கே பார்த்தா கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், இங்கே பார்த்தா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல். இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைதானா? இன்னைக்கு போய் பாருங்க, அங்கே பேஷண்ட் அதிகம் இருக்க மாட்டாங்க. ஏன் ஸ்டாலின் கையில் எடுக்கலை? கோழை, முதுகலம் இல்லாத ஸ்டாலின் அவர்கள். ஆமாம். அப்போ இப்போ முதலமைச்சர் வந்து அறையை மாற்றுறது வந்து ஒரு மிக தைரியமாக எடுக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? தைரியமாக இல்லை, வசதி அது. எல்லா டெல்லியிலேருந்து வரவங்க அதிகாரிகளெல்லாம் சந்திப்பதற்கு அந்த அரங்கம் பளிச்சுன்னு இருக்கும். இது ஒரு சின்ன அறை மாதிரி தான் இருக்கும். நான் போயிருக்கேனே. அப்போ வந்து இந்த கோட்டை இதை விட 10வது மாடி நாமக்கல் கவிஞர் மாலை நல்லா இருக்கு. அது வாஸ்து அடிப்படையில் பார்க்க அதெல்லாம் கிடையாது, வசதிக்காக மாறுறது. வசதிக்காக மாறுறது. மீண்டும் தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.